அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்க பெற்றாலும் சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி திடீரென்று உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை ப்ரமோஷனோ விரும்பிய இடமாற்றமோ அல்லது சலுகைகளோ கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமணம் சுபகாரியங்களுக்குண்டான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோ இல்லை அரசு போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இந்த காலம் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இன்றைய காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா செய்யும். நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம். அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க. அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது. அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு சேர்க்கலாம். அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீடிக்கத்தாங்க செய்யும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசித்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வாய்ப்புகள் அதிக அளவில் ஏற்படுங்க. அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று. யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம். அவமானப்படுத்தியும் பேசாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம். சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது. அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசியில் பெயர்ச்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம். இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவருவீங்க. இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம். அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. வீண் விரைய செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம். புதிய தொழில் துவங்கலாம். வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம். நல்லதே நடக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகள் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம். சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியங்க. தங்களுக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து வித முயற்சிகளையும் தற்போது மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தெரிந்தவர்களிடம் வியாபாரத்தை விரிவுபடுத்த ஐடியாவையும் கேட்கலாம். நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கான நன்மைகள் கிடைத்தாலும் அவர்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியம். சுற்றி இருப்பவர்களிடம் நல்ல ஆதரவை பெறுவீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த காலத்தினுடைய துவக்கத்திலேயே பணத்தை வாரி இறைக்கக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தின் இறுதி பகுதியில் தேவையான ஒரு தொகையை எடுத்து வைங்க. அப்போதான் சமாளிக்க முடியும். கடன் பிரச்சனை அதிகமானால் எதிர்காலத்தில் பிரச்சனையும் அதிகமாகும். அப்படிங்கிறத கவனத்தில் வைத்து கொள்ளுங்க. உறவுகளோடு கவனமாக பேசுவதும் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக பேசக்கூடாது. கண் திருஷ்டி அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. நல்லபடியாக செல்லும். அதே மாதிரி டார்கெட் தொல்லை இருக்காது. உங்களுடைய கடமையை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. கைபேசி பயன்படுத்துவதையும் குறைத்து கொள்ளுங்க. நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய நல்லது நடக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்கவே கூடாதுங்க. அது மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றாலும் சின்ன சின்ன சோதனைகள் உங்களுக்கு அவ்வப்போது தொல்லை கொடுக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதற்கு எல்லாம் நீங்கள் துவண்டு போக வேண்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் குறுக்கு
குறுக்கு வழியில் மட்டும் பணம் சம்பாதிக்கவோ இல்லை குறுக்கு வழியில் போய் காரியத்தை சாதித்து கொள்ளவோ நினைக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது அவசியமாகிறது. அனாவசியமாக எந்த இடத்துலையும் பொய் சொல்லாதீங்க. மேலதிகாரிகளுக்கு உண்மையாக நடந்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு, கையில் பணம் இல்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் வசந்தம் வீசுங்க.